இது எலும்பு வலி. அங்கே நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா முடி வரணும்னு சொன்னால் இவ்வளோதான். இந்த எவ்வளோ போதும். தலைக்கால வந்து எப்போ போடணும்னு சொன்னால் இதோட அதில் கொஞ்சம் ஒரு ஒரு 3 சொட்டு அதில் ஒரு பெரிய முடியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி தலையை போட்டுக்குங்க. ஒரு 5 நாள் தேங்காய் எண்ணெய், 6ஆம் நாள் சீக்காப்பள்ளி தலை தொய் கிருமியெல்லாம் சாகும், மூளை வளர்ச்சி கொடுக்கும். அல்லையா அல்லையா பாருங்க, எனக்கு 55 வயசாகுது, இன்னும் என் முடி என் தலையில என்ன வெள்ளை முடி வரல, இன்னும் நான் டை அடிக்கல. ரியல் முடியா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கொடுங்க, காசு கொடுங்க தரேன். இருக்கிறத ஊத்துட்ட திரும்பி கொடுக்கறதுன்னா நான் எங்க கொடுக்கறது பாரு, காலி. அது கட்டி மருந்து, அதுல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா சரியாயிடும். இல்லையா? கடைசி காலம் ரேட் வந்து என்னோட நாட்டு மருந்து கடையில் அதில் பார்க்கலாம் எவ்வளோ ரேட் போட்டிக்குது. கிட்ட ஒன்று ரெடி பண்ண சொன்னால் 100 ரூபா மேலே தான் செலவாகும். இது நான் 150 ரூபாய்க்கு தரேன். இது 2 வேளை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லையா? என் படத்துக்கு கொஞ்சம் உதவி வரும். அதே போல் இது வந்து ஒரு 85 ரூபாய் மேலே செலவாகும். இது 100 ரூபா தான் கொடுக்குறேன். இது 2 எடுத்து போய் பஸ் இது 2 வாங்க, நாங்கள் ஆஸ்பத்திரி போகவே முடியாதா அப்படியே நான் சொல்ல மாட்டேன். நீ எவ்வளோ எவ்வளோ மாத்திரை சாப்பிடலாம், எவ்வளோ இன்ஜெக்ஷன் பண்ணலாம், அதுக்கு இதுக்கு சைடு எஃபெக்ட் இல்லை. கர்ப்பிணி கொடுக்கலாம், பச்சை குழந்தை கொடுக்கலாம், பெருங்க குடிக்கலாம், எல்லா பேரும் குடிக்கலாம். இது மூலியமாக நிறைய பேர் குழந்தை இல்லாத ஆண்டர் கொடுத்துக்கிறாரு. நீங்கள் யூடியூப்ல பாரு, முஸ்லீம் காரங்களாம் ஆண்டர் கொடுத்துக்கிறாரு. இல்லையா? இது உடம்பு வலி, ஆஸ்மா, டிபி, சுகரு. நாங்கள்லாம் வேட்டைக்கு போகிறப்ப நல்லா தண்ணி அடிச்சு சுடர்லாம் படுத்துருப்போம். தெரியாது, நைட்டில் வேட்டையில் போய் நைட்டெல்லாம் சுற்றி பார்த்து எங்கள் மேலே பாம்பெல்லாம் படுத்துருக்கோம். கடிக்காது. ஏன் சொன்னால் எங்கள் உடம்புல மூலிகை தான் தெரியாது. கண்ணு இவ்வளோ நான் குடித்தேன். நீங்கள் எப்படி குடிக்கணும்னு சொன்னால் மொத்தம் ஒரு நாளில் குடிச்சேன், நோ ப்ராப்ளம். அது வேற லெவலில் போயிடும். நான் சொன்னால் சாப்பாடுல போய் கலந்து அது வெளியே போயிடும். காலையில் வெறும் வயிற்றுல ஒரு மூடி, இந்த ஒரு மூடி வாயில் நல்லா ப்ரெஸ் பண்ணி டேஸ்ட்டாக சாப்பிட்டு நல்லா பல் தேய்ச்சிட்டு அப்புறம் டேஸ்ட்டாக சாப்பிட்டுட்டா சுடு தண்ணி ஒரு கிளாஸ் குடிங்க போதும். இந்த மூலிகை சூப்பராக வேலை செய்யும். இன்னைக்கு ஐயா மூலியமா, ஐயா எந்த நாட்டுக்கு போச்சு ஒரு பார்சல், சித்தூர் ஐயா தான் அனுப்பிச்சாரு. நான் பேக்கிங் பண்ணி அவர் அட்ரஸில் அவர் கையில் கொடுத்தாங்க. ஏன்னு சொன்னால் மும்பை, டில்லி, பூனா, கல்கத்தா, இது நான் இப்படியெல்லாம் பிஸ்னஸ் பண்ணி எனக்கு நோக்கம் இல்லை, எண்ணம் இல்லை. நான் வயது இருக்கிற காலத்தில் என்ன ஆச்சு சொன்னால் 2019 நிறைய பார்சல் இறந்துட்டாங்க. ஹார்ட் பேஷண்ட், கிட்னி பேஷண்ட், அப்படி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேஷண்ட் இறந்துட்டாங்க. அப்போ ஆவியான சொல்றாரு, நீ வைத்தியர், நீங்கள் உங்கள் வம்சத்தில் சீக்கிரம் சாவரல. காரணம் என்ன சொன்னால் மூலிகை. இப்போ கம்மிக்கல் நிறைய சாப்பிட்றாங்க. ஏன் அதே மூலிகை நான் உருவாக்குற மூலிகை தானே, அது ஏன் நீ மிஸ் பண்ணி கொடுக்கூடாது? நீ நியாயமாக கொடு. நீ அநியாயம் பண்ண, நீ பாவம் பண்ணுவேன். நீ நியாயமாக கொடுத்தா அது தன் வேலைக்கான அந்த கூலிக்கு பார்த்துக்கலாம். இல்லையா? அப்படி ஆண்டோட வெளிப்பாடு கொடுத்ததான் இது 2019 என் படம் சீக்கிரம் வெளியே வருது. இதுவும் நிறைய சேல்ஸ் ஆகுது. இல்லையா? இதுக்கு தயார் பண்ண சொன்னால் வாங்கிட்டு போய் நான் ஊரை வச்சு ஜபம் பண்ணி மனசோட கொடுக்குறேன். மனசோட விடுதலை ஆகுது. மனசோட நிறைய பேர் இது ஒன்றும் கேட்டு குடிக்கிறாங்க. இல்லையா? எல்லாம் முட்டி போடுங்க, சின்ன ஜபம் பண்ணி ஐயா கையில் கொடுத்துறேன். கண்டிப்பாக இது எங்கள் ஆண்டு நிறைய கொஞ்சம் தான் இது. 2 சட்டை 250 ரூபா. நீங்கள் ரொம்ப கஷ்டாலின்னு தான் நான் நம்புகிறேன். நான் ஆஸ்பத்திரி போய் மாத்திரை சாப்பிடல, பணம் சொல்லி பண்ணல, டாக்டர்கிட்ட போய் 500-300 கொடுக்கல அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. அப்படி கொடுக்குறவங்க இருந்தால் கண்டிப்பாக இதை வாங்கி சாப்பிடுங்க. டாக்டருக்கு 10 ரூபா கொடுக்க முடியாது. இல்லையா? இது காலி ஆகிடுச்சா அவங்க ஐயாவுக்கு சொன்னால் நான் உங்களுக்கு இப்படியே குறையெல்லாம் அனுப்பிச்சிடுவேன். எவ்வளோ வேணுமோ அனுப்பிச்சிடுவேன். எல்லாம் கண்ணு முடுங்க சின்ன ஜபம் பண்ணி ஐயா கையில் கொடுத்துருவேன். கொஞ்சம் லேட் ஆகணும், நடந்து போங்க. சிறுத்தை புள்ளியெல்லாம் உங்களை பார்த்து ஓடி போயிடும். பாஸ்டரமா எனக்கு பாத்ரூம் கூட அவன் வெளியே போக முடியாத கட் பண்ணிட்டாங்க. பாஸ்டர் வெளியே கால் வச்சா சிறுத்தை புள்ளின்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரு பக்கம் பயந்துட்டேன், ஒரு பக்கம் சிரிச்சிட்டேன், ஒரு பக்கம் என் தாத்தே. நாங்கள்லாம் வேட்டைக்காரங்க. நாங்கள் எவ்வளோ சுத்தங்க, எவ்வளோ புள்ளிங்க, எவ்வளோ மான், இப்படியெல்லாம் நான் எங்கள் காலத்தில் இல்லை, என் தாத்தா காலமாக அடிச்சிருக்கிறாங்க. இந்த காலம் சொன்னால் அந்த யூடியூப் காலம் என்னை பிடிச்சி போயிடுவாங்க. இந்த காலத்தில் இருக்கிற ரூபாய்க்கெல்லாம் பிடிக்கிட்டாங்க. இல்லையா? சின்ன ஜம்பலாமா? ராஜா நீ செஞ்ச நன்மைகள் அது எண்ணி முடியாதையா, என் ஜீவனால் எல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி. என் ஜீவனால் எல்லாம் அதிகாலை நேரம் கிருபை தந்தியா, அதிகாலை தட்டி தட்டி கிருபை தந்தீரையா,
அந்த மலை நனைத்து நானே நன்றி சொல்ல வைத்தீரையா. இயேசு ராஜா நன்றி ராஜா, இயேசு ராஜா நன்றி ராஜா, இயேசு ராஜா நன்றி ராஜா, இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ஆமென். நன்றி. சோத்ரிக்கிறோம் துதிக்கிறோம். ஐயா அவசரம் கடிதமையா கண்ணீரோடு எழுதுகிறேன். காலமோ கடைசி காலம், வாழ்வதோ கொஞ்ச காலம், அது மறந்து என் ஜனங்கள்லாம் அழிஞ்சி போகிறாரே. ஐயா அவசரம் கடிதமையா கண்ணீரோடு எழுதுகிறேன். ஆண்டவரே இந்த நாளில் நீங்க வாருமையா. ஒரு என் தேசத்மேல் மனம் இறங்கும், என் தேசத்மேல் மனம் இறங்கும் எங்கள் இயேசுநாதா, கோடி சோத்திரமே. அப்பா நீ மனம் இருக்க மாட்டாதே. இந்த பூமியில ஏன் எப்படி எதுக்காக நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோமோ தன்னை அறியாமல் தெரியாமல் அநேகர் தன் சுய எண்ணத்தோட சுய புத்தியோட சுய வாழ்க்கையோட அப்பா போராமையோட போட்டியோட அப்பா கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்றது, விபச்சாரங்கள் கோபப்படுவங்கள் உள்ள அவங்க எல்லாம் பரவல ராஜா வரவே முடியாது. முன்னே சொல்றது போல நான் இப்ப சொல்லுகிறேன், நல்ல கண்ணியோ சமாதானம் சந்தோஷம் இருக்கும் சொல்லிக்கிறான். அவரை அப்பா உண்மையா இருக்கணும், சாந்தமா இருக்கணும், அன்பா இருக்கணும். ஒரு ராஜத்துல கற்ற பிள்ளையா இவங்களை மாத்தாண்டவரை மனசோடு கவப்படுத்தி வாழ்த்துட்டு போகிறாண்டவரை. அருமையான அப்பா நான் நினைச்சு பார்க்காமல் ஒரு அற்புதம் இந்த இடத்துல நீ உருவாக்கி இருக்கிறாண்டவரை. நீ எவ்வளவு அழகான தரிசனம் கொடுத்திருக்கிற இந்த இடத்துல. எனக்கு இந்த இடத்துல எவ்வளவு அழகான பிள்ளைகள், இந்த அழகான முகத்தை நான் பரலோகத்தை பார்க்கணும் அந்த வாஞ்சியோட இருக்கிற ஆண்டவரே. எனக்கு குழந்தைல சொல்லி நான் ஃபீல் பண்ணல ஆண்டவரே. என் குழந்தை பாசல் ஆகாது, என் குழந்தை சீக்கிரம் பாசலம் ஆகாது. ஆனா இங்க இருக்கிற குழந்தைங்க ஆக முடியும், பாசல் ஆக அம்மா முடியும். இவங்க எல்லாம் வந்து உன் ராஜ்யத்தை கற்ற ஆண்டவரே. இவங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடு, புத்தி சிந்தனை கொடு. வீட்டுல பிரச்சனை 1008 இருக்கலாம், அது பிசாசு உருவாக்கின ஒரு மாஸ்டர் பிளான். அந்த மாஸ்டர் பிளான் ஒடிக்கிறதுக்காக நீ பரலோகத்திலிருந்து எங்களை தேடி வந்த தேவனே. மனுஷ ரூபத்தை பொருந்தி ரத்தம் சிந்தி என் ரத்தம் சகல பாவத்துக்கு மன்னிக்கப்படும் சொல்லிக்கிறாண்டவரே. இன்னைக்கு இவங்க தவறுகள் மன்னிக்கப்படும், இவங்க சிந்தனைகள் தன் பாவங்கள் மறிக்கிறவன் வாழ மாட்டான். எவன் விட்டு விலகணும் தெய்வத்தை இறக்கத்தை பெறுவான்னு சொல்றது போல உன் இறக்கம் இன்னைக்கு உங்க மேல இருக்கட்டும் ஆண்டவரே. இவங்களோட மரண புஸ்தகம் மாத்தி ஜீவ புஸ்தகத்தை எழுதி தாருமையா. இவங்க தேவைகள் எல்லாம் சந்தியும், இவங்க எல்லா காரியத்தையும் ஒரு முடிவு நீ செஞ்சு தாருமையா. மனசோட ஜபிக்கிறேன். இந்த ஆலயம், இந்த வீடு, இந்த வீட்டுல இருக்க குடும்பம், பாஸ்டராமா பாஸ்டரையும் ஒரு மனம் ஆண்டவரே தேவ ஆவியாளர் அறிஞ்சிருக்கிறார். அவங்க பிள்ளைகளோட ஒரு மனம் நீ அறிஞ்சிருக்கிறேன், இந்த ஃபேமிலியோட ஒரு மனம் நீ அறிஞ்சிருக்கிறேன். உன்னிடம் சொந்த ஒரு வீடு, சொந்த ஒரு சபை, சொந்த ஒரு மக்கள் நீ அதிகம் அதை தந்திருக்கிறேன். நான் காதோட கேட்கணும். நான் என்னை 1997 நான் ரசிக்கப்பட்டு அன்றைய சாட்சி கட்டி ஒரே 3 மாசத்துல 180 பேர் ஞானசனம் நடத்தாங்க என் நடிக்குறோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 10,000 பேர் இல்லை 30,000 பேர் மேல ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க. என் மூலியம் கிட்டத்தட்ட 28 சபைகள் உருவாக்கி கொடுத்துக்கிறேன். எத்தனையோ ஊழியக்காரன் உருவாக்கி இருக்கிறாண்டவரே. என்னை வச்சு இவ்வளவு பயன்படுத்துற தேவன் இந்த மக்களை வச்சு இந்த ஏரியா முழுவதுமா ஆண்டவரே, இந்த பகுதி முழுவதுமா ஆண்டவரே ஒரு ரத்தம் பாயிட்டு ஆண்டவரே. இவங்களுக்கு நல்லா ஆண்டவரே கல்வி மானோட நாவு தாரும், வார்த்தை தாரும், சிந்தனை தாரும், வாழ்க்கை
ஆத்துமையா இவங்களால நெருப்போடு போக வேண்டும் ஆண்டவரே, அக்னியோடு போக வேண்டும் ஆண்டவரே. இவங்களை யாரும் ரட்சிக்கப்பட்டவரே பிள்ளையா இருக்கும். இந்த வீட்டுல சமாதானம் சந்தோஷம் எப்பொழுதும் இருக்கணும். சோத்துக்கு தண்ணிக்கு காசுக்கு பணம் எதுவுமே குறைய இருக்கக்கூடாது. யாக்கோபுக்கு தேவதூத வேலி கட்டி எப்படி ஆசீர்வாதம் பண்ணதோ அப்படி இந்த மக்களுக்கு தேவதூத வேலி கட்ட வேண்டும் ஆண்டவரே. அந்த வேலிகள் சின்னதா இருக்கக்கூடாது ஆண்டவரே. அக்னி ஆண்டவரே, நீ அதிசயம் நல்ல பிதாவே. ஆமென். உட்காரலாம்.